எஸ்எஸ் 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா 27 நட்சத்திரத்துக்கான ஐப்பசி மாத பலன். இந்த மாத ஐப்பசி மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல்ல ஆன்மீகம், வாஸ்து, அஸ்ட்ராலஜி போன்ற வீடியோக்களை பதிவிட செஞ்சிருக்கோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவரையும் அனுசரித்து செல்லும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம் தான். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பொதுவாக என்னன்னாக்கா மற்றவங்களுக்கு வழிகாட்டுவதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்த வேலை. யாராவது இவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்டாங்கன்னா அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களை சூப்பராக அட்வைஸ் சொல்லி வழி காமிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வழி தெரியுமானா இவங்களுக்கு எங்கேயா முட்டு சதில் போய் முட்டிப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னா ரோகிணி நட்சத்திரக்காரங்க அடுத்தவர்களை வழி நடத்துவதில் கை தேர்ந்தவர்கள் சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுல. ஆனால் இவங்களுடைய சுய பர்ஃபார்மன்ஸ் என்பது எல்லா இடத்துலையும் ஒரு சிறிய சிக்கலாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு என்னென்னாக்கா திருமணத்திற்கு பிறகு நிறைய பிரச்சனைகளை ரோகிணி நட்சத்திரக்காரங்க சந்திப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஒரு தடை என்பது இருக்கும். ஆனால் நிறைய ரோகிணி நட்சத்திரம் திருமணத்துக்கு அப்புறம் தொழில் வாய்ப்புகள் அமையும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்களாம் ரோகிணி நட்சத்திரம் திருமணத்துக்கு அப்புறம் வேலை கிடைக்கும். மனைவி பேர்ல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னாக்கா எல்லாத்துலயும் ஒரு தடையை தாண்டி தான் பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு தடையை தாண்டி பயணிக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் கைக்கு கிடைக்கிறதே கூட இவங்களுக்கு போராடி பெறக்கூடிய விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம் இவங்களுக்கு போராடி பெறக்கூடிய விஷயமா. குறிப்பா என்னன்னாக்கா அந்த மாமியார் அத்தையோட உறவு இவங்களுக்கு பெரும்பாலும் ஒத்து போறதில்லை. ஏதாவது ஒரு சிறிய மனக்கசப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க எல்லா விதத்திலும் அதிகமான ஒரு என்னென்ன லக்ஸரியஸ் வாழ்க்கை எதிர்பார்ப்பதே இவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியதா மாறும். அதனால குறிப்பா என்னன்னாக்கா அந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க பெண்கள் விஷயத்துல எப்போதும் ஒரு கவனமா இருக்கணும். அது ஆணாந்தாலும் பெண்ணாந்தாலும் சரி, பெண்களாலேயே இவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பிரச்சனை என்பது உண்டு. ஸோ அதனால பெண்கள் விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டும் மிருகஸ்ரீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் இவங்களுக்கு என்னென்ன ஒன்று ஃபைனான்சியல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கா கடன் கொடுத்துட்டு இல்லை கடன் வாங்கிட்டு திருப்பி அடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அப்படி இல்லைன்னா குழந்தைகளோட நலன், குழந்தைகளை பற்றி அதிகமாக யோசிப்பது, இல்லை குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் தவிர்ப்பது, இல்லை குழந்தைகள் என் பேச்சை கேட்கலன்ற இந்த மாதிரியான சூழல்கள் எப்பொழுதும் இவங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இவங்க எப்பொழுதும் என்னன்னாக்கா இவங்களுக்குன்னு ஒரு ஆன்மீக ரூலை போட்டுப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி ஆன்மீக ரூலை போட்டுக்கிட்டு அந்த ரூலை செய்ய முடியாம தவிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மிருகசீரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இவங்களே ஒரு விரதம் இருக்குது, இவங்களே ஒரு டிஃப்ரெண்டான ஏதோ ஒரு ஆன்மீக விஷயங்கள் பரிகாரம் செய்யறன்ற பேர்ல ஏதோ ஒன்று செஞ்சு அதன் மூலயமாவே பிரச்சனைகளை அதிகமா சந்திக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க தான். ஏன்னா இவங்க யாருமே சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. பட்டதுக்கு அப்புறமா தான் அறிவுரை கேட்பாங்க. அதுக்கப்புறமாவும் அதை செய்வாங்களான்னா மறுபடியும் செய்த தவறையை மீண்டும் செய்து மீண்டும் பிரச்சனையில சிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிருகசீரிட இருக்குது. இவங்களுக்கு என்னென்ன அறிவுரை சொல்றதை காட்டில இவங்களுக்கு இவங்களே பட்டு திருந்துட்டோன்னு சொல்லி விட்டுறணும். அதுதான் இவங்களுக்கு பரிகாரமே என்னன்னாக்கா அவங்களே திருந்தினாதான் உண்டு. மற்றவங்களோட அறிவுரையால இவங்க திருந்த போவது இல்லை. ஸோ இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு பிரச்சனையில சிக்கியிருப்பாங்க. தேவையற்ற ஒரு பிரச்சனை, குறிப்பா என்னக்கா இடம் சார்ந்த விஷயத்துல ஒரு தேவையற்ற கடன் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை தேவையற்ற பிரச்சனைக்குரிய இடத்தை இவங்க போய் வாங்கியிருக்கலாம், இல்லை பிரச்சனைக்குரிய இடத்த டீல் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது முடிவுக்கு வரலாம். ஸோ கடன் என்பது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அந்த பிரச்சனை லீகல் இஷ்யூஸ் மாறி அந்த இடம் சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த 3-4 பாதத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மனசுல ஒரு டிப்ரெஷன் வந்திருக்கும். மனசுல அந்த ஒரு ஃபாஸ்டா நடக்கணுன்ற ஒரு செயலை ஈடுபட்டுட்டு அது நடக்காத விஷயத்த அது வேகமாக நடக்கணும்னு எதிர்பார்த்து அதனால மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ள உண்டாகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் 3-4 பாதங்கள் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். மன அழுத்தத்துல சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால டிக்கெட் பாலிசின்ற மாதிரி கடந்து போங்க. அதுக்கு அடுத்த மாசம் சரியாயிடும். ஆன்மீகத்தில் அதிக பற்றுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா
ஒரு ஜாக்பாட்டான காலகட்டம்னு சொல்ல முடியும். ஏன்னா அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மன மகிழ்ச்சி கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை செல்வாங்க. நிறைய பேர் என்னன்னாக்கா முருகர் கோயில் போயிருப்பாங்க. குறிப்பா என்னன்னாக்கா அந்த என்ன சொல்லுவாங்க பழனி பழனி தண்டாயுதபாணியை தரிசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே திருவாதிரை நட்சத்திரக்காரங்களும் இந்த காலகட்டம் இருக்கு. ஆனா என்னன்னாக்கா இந்த காலகட்டம் எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் ஆனா ஒரு திருப்தியற்ற தன்மைக்குள்ள பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாம் இருக்கும், அனுபவிக்க முடியும். எல்லாம் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க, இவங்களால செய்ய முடியாத ஒரு சூழல்கள் இருக்கும். தன்னை சுத்தி நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். தன்னுடைய பேச்சாலேயே அதை கெடுத்துடுவாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு மாசம் தயவு செய்து மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஆன்மீகம் சிறப்பா இருக்கும். ப்ரொமோஷன் கூட கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த கால ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ ப்ரொமோஷன் எப்படி நல்ல ஒரு ஹைக்கோட கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிடைக்கக்கூடிய நேரத்துல அந்த நபரை பத்தி தப்பா பேசிடுவாங்க. அந்த ப்ரொமோஷனே தடைபட்டு போகும். ஸோ அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைச்சதை தூக்கி தூரமா எங்கேயா அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எப்போதும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவதை இவ்வளவு நாள் செஞ்சிருப்பீங்க. இந்த ஒரு மாதம் மௌன விரதத்தோட கடந்து போங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். செஞ்சு பாருங்க.